உலக கல்லீரல் தினத்தை முன்னிட்டு சென்னை ஜெம் மருத்துவமனையில் பல்வேறு நோயாளிகள் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் மற்றும் கேம்ப்களை நடத்தி வரும். அதில் முதல் கட்டமாக இன்று எக்ஸ்க்ளூசிவ் ஃபேட்டி லிவர் கிளினிக், பிரத்யோக கல்லீரல் ஃபேட்டி லிவர் கிளினிக் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். இது ஜெம் மருத்துவமனையின் மெடிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி துறையின் சார்பில் இதை தொடர்ந்து இன்னையிலிருந்து நடத்திட்டு வருவோம். இதுக்கு முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா, கல்லீரல் கொழுப்பு எப்படி ஏற்படுது, அதில் என்னென்ன தடுக்கும் முறைகள் என்ன அப்படின்றத பப்ளிக் எடுத்து சொல்லும் விதமாக இந்த எக்ஸ்க்ளூசிவ் டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கிறோம். மற்றும் இதனால் வரக்கூடிய தாக்கங்கள், அது எப்படி அவாய்ட் பண்ணலாம், அதுக்கான என்ன ட்ரீட்மெண்ட், என்ன ஸ்டேஜில் கல்லீரல் கொழுப்பு படியுது, அந்த ஃபேட்டி லிவருக்கான ட்ரீட்மெண்ட் என்னென்ன ஸ்டேஜில் இருக்குன்றதை எடுத்து சொல்லும் விதமாக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஃபேட்டி லிவர் கிளினிக்கை ஜெம் மருத்துவமனையில் இன்றிலிருந்து துவங்கியிருக்கிறோம். அடுத்ததாக இன்றிலிருந்து 15 நாட்கள் லிவர் ஸ்பெசிஃபிக் கேம்ப் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இதில் லிவரில் தேவையான அனைத்து டெஸ்ட்டும், ஃபைப்ரோ ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மற்றும் பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி அதுக்கு ஃப்ரீ கன்சல்டேஷனும் பொதுமக்களுக்கு வழங்கலான்ட்டு இன்னையிலிருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இதுவும் உலக லிவர் டே முன்னிட்டு பண்ணக்கூடிய அடுத்த ப்ரோக்ராம். கடைசியாக முக்கியமான ப்ரோக்ராமாக நோ யுவர் லிவர் இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஒரு ஆன்லைன் கேம்பெயின் மற்றும் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஆன்லைன் இனிஷியேட்டிவ்ல யார் வேணாலும் ஜெம் மருத்துவமனை வெப்சைட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் லிவர் கிளினிக் அண்ட் ஃபேட்டி லிவர் பேஜை பார்த்து அதனால வரக்கூடிய சந்தேகங்கள், ஃபேட்டி லிவர் மற்றும் ஈரல் நோய்களுக்கான சந்தேகங்களை டைரக்டாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டுமல்ல, ஜெம் மருத்துவமனையின் லிவர் ஸ்பெஷலிஸ்ட் அனைவருக்கும் அவங்க ஆன்லைன் மூலியமாகவே தொடர்பு கொண்டு அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் மற்றும் நோய்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஆன்லைன் கன்சல்டேஷனும் இதன் மூலியமாக துவக்கிறோம். இந்த 3 நிகழ்ச்சிகளை 3 விதமான ப்ரோக்ராம்லையும் சேர்ந்து நடைபெற்ற இந்த ப்ரோக்ராமில் இன்னையிலிருந்து அந்த வேர்ல்ட் லிவர் டே முன்னிட்டு எல்லா இந்த 3 ப்ரோக்ராமும் இன்னைக்கு ஜெம் மருத்துவமனையில் ஆரம்பிக்கிறோம். ஃபேட்டி லிவரில் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆரம்பத்தில் சிம்டம்ஸ் வரவே வராது. யாருக்கு வேண்டுமானாலும் ஃபேட்டி லிவர் வரலாம். கல்லீரலில் கொழுப்புன்றது ஒரு நாள் 2 நாளில் சேரக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. பல மாதங்கள் மற்றும் ஒரு சில வருடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எப்படி நம்மளோட உடம்பே அப்படியே பருமன் ஆகுதோ, அதே போல் ஃபேட்டி லிவரும் கொஞ்சம் கொஞ்சமாக கல்லீரலில் கொழுப்பு படிந்து அது ஒரு சமயத்தில் ஃபேட்டி லிவராக அது நமக்கு தெரிய வரும். அது நமக்கு காமிச்சு கொடுக்கறத விட நம்ம அது இருக்கா இல்லையான்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த மாதிரி ப்ரிவென்டிவ் செக்அப்ஸ், இந்த மாதிரி கேம்ப்ஸ் இதெல்லாம் நடத்துறதுக்கு நோக்கமே கல்லீரல கொழுப்பு ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது மருந்தே இல்லாமலே சரி பண்ணணும். ஸோ அதுதான் இந்த கேம்போட நோக்கம். பட் இன்னொரு விஷயம் லிவர் ஸ்கிரீனிங்னு சொல்லும் போது பொதுமக்கள் எல்லாருமே என்னன்னா ஆல்கஹால் சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இதை நாங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறோம். இந்த கேம்ப் மெயினாகவே நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், டயபெட்டிக் கண் செக் பண்ணுறாங்க, ஹார்ட் செக் பண்ணுறாங்க, கிட்னியை செக் பண்ணிக்கிறாங்க. பட் அந்த அவேர்னஸ், லிவர் பாதிக்கும்ன்ற அவேர்னஸ் மக்களிடையே கடைசி 20 வருஷமாவே இல்லை. இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் லிவர் சுருக்கம், காரணமே இல்லாமல் லிவர் சுருக்கம் வர்றதை நாங்கள் எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு லாங் ஸ்டாண்டிங் டயபெட்டிக்காக இருக்காங்க. ஸோ இதனால் நிறைய பேப்பர்ஸ் உலகம் ஃபுல்லாக வந்துருச்சு. டயபெட்டிஸ், அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் லிவரை பாதிச்சு லிவருக்கு சுருக்கம், சிரோசிஸ் வரைக்குமே கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கெல்லாம் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து ஸ்கிரீன் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கலாம். 25 50 வயசு வரைக்கும், 40 வயசு வரைக்கும் எல்லாருக்கும் ஃபேட்டி லிவர் வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ், பேசிக்கலி யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவங்க அது குறிப்பாக அந்த ஐடியில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் யாரும் வெளியில போய் வேலை செய்யாம உடற்பயிற்சியே பண்ணாதவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் இன்சிடென்ட்ஸ் நிறைய பார்க்கணும். ஸோ எந்த வயதில், குழந்தையிலிருந்து பெரிய வயதானவர்கள் வரைக்கும் யாருக்கு வேணாலும் வரலான்ற நிலை இருந்தாலும் நம்ம அந்த மிடில் ஏஜ்ல ஒரு 30-40 இயர்ஸ்ல பார்க்குறோம். அது மோஸ்ட் ஒரு ப்ரொடக்டிவ் ஏஜ். அந்த டைம்ல பார்த்து நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபேட்டி லிவரை ரிவர்ஸ் பண்ணணும், கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் பண்ணணும். ஹாஸ்பிட்டலுக்கும் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு நல்ல விஷயத்த நம்ம கொண்டு போய் பொதுமக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் அது மெனக்கெட்டு நம்மளால முயன்ற உதவிகள் பண்ணி அது கொண்டு பண்ணுறோம். ஸோ அதனால டாக்டர்ஸ் ப்ளஸ் நம்மளுடைய ஸ்கேன் எல்லாம் வச்சு செலவு தான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. பட் இது ஒரு இனிஷியேட்டிவ்.
இப்போ எல்லாத்துக்கும் ஒரு இண்டஸ்ட்ரிக்கே ஒரு கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இருக்கும்போது ஏன் மருத்துவமனையில் நாங்கள் ஏன் வைத்தியம் மட்டும் பார்க்கணும்? நம்ம ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதோ இல்லாமல் ஒரு நோயை தடுக்கக்கூடிய ஒரு பணியில் இருந்தால் அதுவும் நல்லது தான். ஸோ அதனால் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுல ஜெம் மருத்துவமனையின் சார்பில் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி தான் அடைகிறோம். அந்த ஒரு செய்தி எல்லாத்துக்கும் போய் சேரும், அதுதான் என்னுடைய குறிக்கோள். இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு பண்ணும்போது ஒரு லாஸ் தான், அந்த லாஸை அங்கே ரொம்ப மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளும். ஈவன் நூற்றுக்கணக்கான பேஷண்ட், ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸ் வந்தாலும் இந்த 2 வாரத்துக்கு இதை ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாகவே எடுத்துப்பாங்க. வெப்சைட்ல இருக்கிறத இப்போ ஆப்பா பண்றது ரொம்ப ஈஸி. அதுக்கான முயற்சிகளையும் எடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க சொன்ன இந்த சஜஷன்ஸையும் கண்டிப்பா எடுத்துக்கிறோம். அதாவது ஜெம் மருத்துவமனையின் சார்பாக நோய் ஸ்பெசிபிக் ஆப் அது எப்படி தடுக்கலாம் அப்படின்றத எங்களுடைய நெடுநாள் திட்டம். அது கண்டிப்பா கூடிய விரைவில் ஒரு 6 மாசத்துக்குள்ள அந்த நோய் ஸ்பெசிபிக் ஆப்பை கொண்டு வரும்ன்றத உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அவர் கேட்ட கேள்விக்கு கூடுதலாக ஒன்று ஆட் பண்ண விரும்புகிறேன். லைக் ஜெம்முக்கு லைக் இது மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் எங்கள் சீஃபாக பழனிவேலி சார் இருக்கிறது ஒரு புதுசு இல்லை. இன்ஃபேக்ட் கடைசி 5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே 2019 சரத்குமார் சாரை வச்சு லிவர் கார்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இனாகிரேட் பண்ணோம். 1 இயருக்கு அதை எடுத்துகிட்டு வர பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே 50% டிஸ்கவுண்ட் இன்க்ளூடிங் மெடிசன்ஸோட 1 இயருக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணோம். அதுக்கு அடுத்த வருஷம் இனிஷியேட்டிவாக எல்லாருக்குமே ஃப்ரீ ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினேஷன் செக்கிங்கோட ஃப்ரீ வேக்சினேஷனும் ப்ரொவைட் பண்ணோம். இதுக்கெல்லாம் மேலே லாஸ்ட் இயர் கோயம்புத்தூர்ல ரோட்டரி கிளப்போட சேர்ந்து 100 கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு சீஃப் பழனிவேலி சார் ஃப்ரீ சர்ஜரிஸ் பண்ணாங்க. ஸோ இதுக்கு வெறும் நம்ம ஒரு கார்பரேட் ஒரு மணிக்காக ஹாஸ்பிட்டல் மட்டும் பார்க்காம இது எங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியாக நாங்கள் எல்லாருமே நினைக்கிறோம்.